ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. ஒரு ஊரிலே ஒரு மரக்கிளையில் ஒரு கிளி வசித்து வருகிறது. அந்த கிளிக்கு சின்ன சின்ன குட்டி கிளிகள் இருக்கின்றன. அந்த கிளி வெளியே ஆகாரத்துக்காக போகும்போது எவனாவது வேட்டைக்காரன் பிடித்து போய் சாகிடிப்பானோ என்ற பயத்துடன் தான் வெளியே போய் வரும். ஒரு நாள் அந்த குட்டி கிளிகள் ரெக்கைகள் வளர்ந்து பறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும். அப்பந்த கிளி அந்த குட்டி கிளிகளுக்கு ஒரு பாட்டை கற்று தருகிறது. அதை கேட்டு அந்த குட்டி கிளிகள் தாயிடம் வந்து சேரும். அந்த கிளி என்ன பாட்டு கற்று தந்ததென்றால், வேட்டைக்காரன் வந்து கொண்டிருக்கின்றான் ஜாகிரத்தை, சாப்பிட சில விதைகள் போடுவான் ஜாகிரத்தை, உங்களை பிடித்து கொள்வான் ஜாகிரத்தை, கழுத்தை நிறுத்து சாகடிப்பான் ஜாகிரத்தை என்ற அந்த கிளி குட்டிகளுக்கு பாட்டு கட்டு தருகிறது. அந்த பாட்டு மிக நன்றாக கேட்டுக்கொண்ட அந்த குட்டி கிளிகள் அந்த தாய் கிளி இப்படி இனி குட்டி கிளிகளுக்கு எந்த பயமும் இல்லை என்ற சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போகிறது. சிறிது நேரம் கழித்து வேட்டைக்காரன் வந்தான். அதை பார்த்த இந்த குட்டி கிளிகள் பாட்டு பாட ஆரம்பித்தது. வேட்டைக்காரன் வருகின்றான் ஜாகிரத்தை என்ற பாடியதும் அந்த வேட்டைக்காரன் அது கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவான். உடனே மரத்தடியில் தெரியாமல் மறைந்து சில விதைகள் போடுவான். அந்த குட்டி கிளிகள் மீண்டும் சில விதைகளை போடுகின்றான் ஜாகிரத்தை என்று பாடும். பிறகு வேட்டைக்காரன் வலை வீசுவான். மீண்டும் அந்த குட்டிகள் வலை வீசுகின்றான் ஜாகிரத்தை என்று பாட்டு பாடிக்கொண்டே அந்த வலையில் எல்லா குட்டிகளும் சிக்கிவிடும். வேட்டைக்காரன் ஒன்றொன்னா பிடித்து கழுத்தை நிறுத்தி விடுகின்றான். அந்த குட்டு கிளிகள் அழுது கொண்டே கழுத்தை நெருக்கின்றான் ஜாகிரத்தை என்று பாடுகிறது. கடைசியில் அந்த கிளிக்குட்டிகள் உயிரை விட்டன. அந்த தாய் கிளி பாட்டு மட்டும்தான் சொல்லி தந்தது. அந்த குட்டிகளுக்கு தாய் சொன்ன பாட்டை தான் கற்றுக்கொண்டவே ஒழிய, ஆனால் அந்த பாட்டில் உள்ள அர்த்தத்தை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கின்றது. நம்ம பிள்ளைகள் படிப்பை கற்றுகிறார்கள். நாமும் எத்தனையோ ஸ்லோகங்கள், மந்திரங்கள், புராணங்கள், ராமரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் கேட்கின்றோம், படிக்கிறோம். ஆனால் யாருமே இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டு விடுகிறார்கள். ஆனால் அதில் கொஞ்சமாவது நாம் நிறைவேற்றுவதே இல்லை, கேட்பதும் இல்லை. நாம் படிப்பதும் கேட்பதும் எல்லாமே வேஸ்ட் ஆகிறது. ஆண்டவனும் ரிஷிகளும் 1,00,000 முறை சாதனை செய் என்று சொல்லவில்லை, கேட்பது அமலு செய்யுங்கள் என்று தான் சொன்னார்கள். பகவத்கீதை பாராயண கிரந்தம் அல்ல, அனுஷ்டான கிரந்தம். கற்றுவதை அமலாக்கவில்லை என்றால் அந்த கிளி குட்டிகளைப் போல் ஆகிவிடும். நாம் கற்றுக்கொண்டது எப்பவுமே நாம் அனுசரிக்க வேண்டும். ஆச்சரணையே தான் கற்றிய வித்யக்கு ஆபரணம் போன்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மதங்களுக்கு எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கின்றன. ஆனால் பகவத்கீதை மட்டும் எந்த மதத்துக்கும் சேர்ந்ததல்ல. கீதையில் ஹிந்து மதம் என்ற வார்த்தையே இருக்கவே இருக்காது. என்னை யார் எப்படி ஆராதிக்கின்றார்களோ அப்படி அவர்களுக்கு காணப்படுகின்றேன் என்று தான் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கின்றார். இந்த பூவுலகத்திலே சாதாரண மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு அற்புதமான பொக்கிஷம் பகவத்கீதை. நண்பா, நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். எல்லோரும் பகவத்கீதை படியுங்கள், அதில் கொஞ்சமாவது அனுசரியுங்கள். நன்றி, வணக்கம்.